சக்தி. என் அன்பு தங்கமே, நீ விரும்புகின்ற ஒரு உறவு, நீ உயிராக நேசிக்கின்ற ஒரு உறவு உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்று நான் சொல்லட்டுமா? இதை முழுமையாக கேள் தங்கமே. நீ விரும்புகின்ற உறவை ஒரு நாளும் காயப்படுத்தாதே. அவர்களை இழிவாகவும் பேசாதே. அவர்கள் ஏதேனும் தவறு புரிந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள். தவறு ஏதும் செய்யாமல் இவ்வுலகில் யாருமே இல்லை. அவ்வாறு உன்னால் மன்னிக்க முடியவில்லை என்றால் நீ மௌனமாக விலகி வந்து விடு, அல்லது மௌனமாக இருந்து விடு. உன் மௌனமே அவர்களுக்கான தண்டனை என்பதை நீ உன் மனதில் வைத்துக்கொள். நீ நேசிக்கின்ற உறவு உன்னை பற்றி மிகவும் உயர்வாகத்தான் எண்ணுகின்றது. நீயாகவே உன் தரத்தை குறைத்து கொள்ளாதே. உன்னை பற்றி உயர்வாக எண்ணினாலும் அதை உன்னிடம் ஒருபோதும் சொல்வது இல்லை. அவருக்கு அதிகமாக கோபம் கூட வருவதில்லை. சில நேரத்தில் கோபம் வந்தாலும் அதை வெளிக்காட்டுவதும் இல்லை. கோபம் என்பது எல்லோருக்கும் இயல்பாக வரக்கூடியதுதான். விட்டு கொடுப்பவர்கள் எப்பொழுதும் கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கு உதாரணமாக என் பிள்ளை இருக்க வேண்டும் என்பதே அம்மாவின் ஆசை. நீ விரும்புகின்ற உறவு உன்னை பற்றி உயர்வாகவும் நல்லபடியாகவும் நல்ல எண்ணம் உடையவள் என்றும் தான் நினைக்கின்றது. நீ சந்தோஷமாக இரு, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி.